ஒரு வீட்டுக்கு ஒரு பூச்சி வேலைக்காக மெஷ் வாங்க போலான்னு போயிருப்பீங்க. அந்த இடத்துல நீங்க வாங்க வேண்டிய ப்ராடக்ட் வந்து பிளாஸ்டரிங் மெஷ். ஆனா நீங்க வாங்கியிருக்க ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிவிசி கோட்டட் வெல்ட் மெஷ் வாங்கியிருப்பீங்க. அது மாதிரி சிக்கன் மெஷ் வாங்க போன இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உள்ள இரும்பு இருக்கு, இரும்பு போட்டு நம்ம கட்டடத்துல பூசுனா இது யூஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறாங்க. ஆனா கிடையவே கிடையாதுங்க. இந்த ப்ராடக்டோட யூசேஜஸ் வந்து மேஜர் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா நம்ம அளவா ஒரு லீப்பர் மெட்டீரியல் வச்சுங்க ஒரு குருவி கூண்டு கிளி கூண்டு அடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் தாங்க. இதுக்கப்புறம் வந்த ப்ராடக்ட் தான் ஜிஐ வெல்ட் மெஷ்ல 12 mm திக்னஸ்ங்க. அதுக்கு முன்னாடி ஜிஐ வெல்ட் மெஷ்ல பாத்தீங்க அப்படின்னா 17 mm 18 mm 19 mm சொல்லிட்டு மெஷோட ஹோல் சைஸ் தகுந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா பிவிசி கோட்டட் வெல்ட் மெஷ் 12 mm 15 mm வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஜிஐ வெல்ட் மெஷ் 12 mm 15 mm வர ஆரம்பிச்சு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க பூச்சி வேலைக்கு பயன்படுத்தலாம், சின்னதா எலி வராம இருக்கிறதுக்கு அடிக்கிற யூஸ் பண்ணலாம், பால்கனிக்கு வந்து புறா வராம அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லி நிறைய பேர் வந்து மல்டி பர்பஸ் வாங்கிக்கிறாங்க. லைஃப் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்டோர்ல போட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள இந்த மெட்டீரியல் வந்து வீணா போயிடும்.